ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் உங்களுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இல்லை நாங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம், இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் பேச்சு வழக்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் உங்களுக்காக கொஞ்சம் கேக் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ரொம்ப நிறைய பேர் க்ரௌடாக இருக்குது, காலியாகிடும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக எடுத்து தனியாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக வச்சுருப்பீங்க இல்லையா, இல்லை உங்களுக்காகவே கூட அப்புறமா சாப்பிட்லான்னு தனியாக எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க, அதுதான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஸோ அது வந்து பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதனால் மெயின்னே தும்ஹாரி லியே அப்படின்னா உங்களுக்காக, தோடா கேக் அப்படின்னா கொஞ்சம் கேக் அப்படின்றது அர்த்தம். நிக்கால் கர் ரஹா ஹே அப்படின்னா வந்து எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நிக்கால் அப்படின்னா வந்து இல்லை இங்கே அலக் அப்படின்றதும் சொல்லலாம். தனியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு அலக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நிக்கால் கர் ரஹா ஹே அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாயங்காலம் டீ போடுறதுக்கு கொஞ்சம் பால் தனியாக எடுத்து வை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மில்க் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லா பாலையுமே எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் பால் தனியாக எடுத்து வை, சாயங்காலம் டீ போடுறதுக்கு வேணும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ சாயங்காலம் அப்படின்னா ஷாம். ஸோ ஷாம்கோ சாயங்காலத்திற்கு, சாய் பனானா கேலியே அப்படின்னா டீ போடுவதற்கு. ஸோ இந்த மாதிரி குக்கிங், டீ போடுறதுக்கு, காஃபி போடுறதுக்கு, இல்லை இந்த மாதிரி சமையல் ரிலேட்டடான அந்த செயல்களை செய்யறதுக்கு வந்து பனாவோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் சொல்லுவோம். ஸோ பனானே கேலியே அப்படின்னா டீ போடுவதற்கு, அதாவது டீ சமைப்பதற்கு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஸோ ஓகேவா? கேலியே அப்படின்னா அந்த வதற்கு, ஆனே கேலியே வருவதற்கு, ஜானே கேலியே போவதற்கு. அதே போல் இங்கே வந்து பனானா கேலியே. ஸோ பனானே கேலியே. இங்கே கர் அப்படின்ற ஒரு வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது, பனாவோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இதை நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தோடா தூத் அப்படின்னா கொஞ்சம் பால். தனியாக அப்படின்னா வந்து அலக்ஸே. ஸோ தனியாக அப்படின்னா அலக்ஸே. நிக்கால் கர் ரக் தீஜியே அப்படின்னா தனியாக எடுத்து வைங்க. ஸோ எடுத்து வை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம போன சென்டென்ஸில் பார்த்த மாதிரி தான், நிக்கால் கர் ரக் தீஜியே. ஸோ நிக்கால் ரக் தீஜியே அப்படின்றதும் சொல்லலாம், நிக்கால் கர் ரக் தீஜியே அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். அலக்ஸே அப்படின்னா தனியாக. ஸோ ஷாம் கோ சாய் பனானே கேலியே தோடா தூத் அலக்ஸே நிக்கால் கர் ரக் தீஜியே எடுத்து வையுங்க. பிரியாணி காலியாகிட போது கொஞ்சம் தனியாக எடுத்து வை, நாங்கள் அப்புறமா சாப்பிட்லாம். ஸோ ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா காலியாகிட போது, சமைக்கும் போது வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. காலி ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கதம் ஹோனே வாலி ஹே. ஸோ ஹோனே வாலி ஹே அப்படின்னா ஆகிட போகுது அப்படின்றது அர்த்தம். கதம் அப்படின்னா காலி. ஸோ இல்லை காலி ஹோனே வாலி ஹே அப்படின்றதும் சொல்லலாம். கதம் அப்படின்றது முடிய போகுது அப்படின்றத வந்து குறிக்குது. ஸோ பிரியாணி கதம் ஹோனே வாலி ஹே. பிரியாணிக்கு பதிலாக கேக் சொல்லலாம், ஏதாவது ஒரு ஐட்டம். ஓகேவா? தோடா அலக்ஸே அப்படின்னா, தோடா அப்படின்னா கொஞ்சம். ஸோ பிரியாணி அப்படின்றது வந்து இதை ஃபீமேலாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தோடி அப்படின்றது வருது. அலக்ஸே அப்படின்னா தனியாக. நிக்கால் கர் ரக் தீஜியே. ஸோ நிக்கால் கர் ரக்தோ அப்படின்னா வந்து எடுத்து வை அப்படின்றது அர்த்தம். ரக்தோ அப்படின்னா, ரக் தீஜியே அப்படின்னா எடுத்து வைங்க. நிக்கால் கர் ரக் தீஜியே. பாத்மே காலேங்கா அப்படின்னா, பாத்மே அப்படின்னா அப்புறம் சாப்பிடுவோம், காலேங்கா இல்லை காயேங்கே எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஏங்கே அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம், நாம் சாப்பிடலாம். பிரியாணி கதம் ஹோனே வாலி ஹே தோடி அலக்ஸே நிக்கால் கர் ரக் தோ பாத்மே காலேங்கே. ஸோ அடுத்தது வேறு ஒரு கறி செய்யறதுக்கு, அதாவது வேறு ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் காய்கறியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்ட் டென்ஸ். அதனால் மெயின்னே தூசரி சப்ஜி பனானா கேலியே. ஸோ சப்ஜி அப்படின்றது வந்து பொரியலை குறிக்குதுங்க, காய்கறிகளை வந்து குறிக்குது. ஸோ தூசரி அப்படின்னா வேறொரு அப்படின்றது அர்த்தம். பனானா கேலியே, பனானே கேலியே அப்படின்னா செய்வதற்கு. குச் சப்ஜியான் அப்படின்னா கொஞ்சம் காய்கறி. நிக்கால் கர் ரக் தியே அப்படின்னா வந்து தனியாக எடுத்து வச்சுருக்க. ஸோ நிக்கால் கர் ரக் தோ அப்படின்னா தனியாக எடுத்து வைங்க. ரக் தீஜி அப்படின்னா தனியாக எடுத்து வைங்க.
நிக்கால் கர் ரக் தியே அப்படின்னா வந்து எடுத்து வச்சேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் குறிக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தது நான் ட்ரிப்பு போகிறதுக்கு கொஞ்சம் பணம் மாதம் மாதம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது வந்து பணம், அதாவது சேவ் பண்ணி வைக்கிறது தான் வந்து இது குறிக்கும். ஸோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இங்கே வந்து நம்ம அந்த மீனிங்கில் எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காசு சேர்த்து வைக்கிறது தான் குறிக்குது. ஓகேவா? இங்கே பச்சாவோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணணும். மே ஹர் மஹினே அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாதமும். ட்ரிப் கேலியே இல்லை ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் அந்த பிளேஸ் சொல்லலாம். குச் பைசே அப்படின்னா கொஞ்சம் பணம். பச்தா ஹூன் அப்படின்னா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து குறிக்குது. இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பச்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும். மே ஹர் மஹினே ட்ரிப் கேலியே குச் பைசே பச்தா ஹூன். அங்கே பார்த்தது வந்து நிக்கால் கர்தோ. ஸோ நிக்கால் கர்தோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் பார்த்தோம். இங்கே வந்து பச்சாவோ அப்படின்ற ஒரு வேர்ப் தனியாக எடுத்து வச்சுருக்கிறதுக்கு. ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸு. ஃபுட் ஐட்டம்ஸ்னால் அந்த வேர்ப் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பணம் இந்த மாதிரி இதெல்லாம் சேவ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் அப்படிலாம் வந்து நம்ம வந்து பச்சாவோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நான் மாதம் மாதம் அவசர தேவைக்கு, அதாவது எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மே ஹர் மஹினே எமர்ஜென்சி கேலியே குச் பைசே பச்தா ஹூன். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பச்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும். நான் மாதம் மாதம் அவசர தேவைக்கு கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதுவே வந்து அலக்ஸே அப்படின்றதும் சொல்லலாம். இப்போ அலக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குச் பைசே அலக் ரக்தா ஹூன் அப்படின்றத சொல்லலாம். அலக் ரக்தா ஹூன். ஸோ குச் பைசே பச்தா ஹூன் அப்படின்றத சொல்லலாம். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா குச் பைசே பச்தி ஹூன் அப்படின்றத சொல்லுவீங்க. இதுவே அலக் யூஸ் பண்ணிங்கன்னா அலக் ரக்தா ஹூன் தனியாக வைக்கிறேன் அப்படின்னா வந்து அலக் ரக்தா ஹூன் அலக் ரக்தி ஹூன் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். பட் பச்சாவோ அப்படின்ற ஒரு வேர்பு தான் வந்து சேவ் பண்ணுறதை வந்து குறிக்கும். மே ஹர் மஹீனே எமர்ஜென்சி கேலியே குச் பைசே அலக் ரக்தா ஹூன் அலக் ரக்தி ஹூன். எங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக, அதாவது ஓய்வு காலத்துக்காக மாதம் மாதம் சம்பளத்தில் ஒரு போர்ஷனை வந்து சேமித்து வைக்கிறோம், சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஹம் அப்படின்னா வந்து நாங்கள். அப்னி ரிட்டையர்மெண்ட் கேலியே எங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக. ஹர் மஹினே அப்படின்னா ஒவ்வொரு மாதமும். அப்னி கமாயிமே அப்படின்னா எங்களுடைய வருமானத்தில். கமாயி அப்படின்னா வருமானம். வருமானத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு கமாயிமே. கமாயி மேசே வருமானத்தில் இருந்து. வருமானத்தில் இருந்து. ஸோ இருந்து அப்படின்னா சே. அப்னி கமாயி மேசே வருமானத்தில் இருந்து. குச் பைசா பச்தேஹேன் இங்கே வந்து நாங்கள். ஸோ அது ப்ளூரல் ஃபார்ம் எங்களுடைய ஓய்வு காலத்துக்காக, அதனால் பச்தேஹேன் அப்படின்றது வருது. ஸோ முன்னாடி பார்த்தது வந்து பச்தா அப்படின்றத பார்த்தோம். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பச்தி. இங்கே பச்தேஹேன் அப்படின்றது வருது ப்ளூரல் அப்படின்றதுனால. குழந்தைங்க படிப்புக்காக நாங்கள் கொஞ்சம் பணம் தனியாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எடுத்து வைப்போம் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. ஸோ ஹம் அப்னே பச்சோன் கி. ஸோ அப்னே பச்சோன் அப்படின்னா எங்களுடைய குழந்தைக்கு. படாயி கேலியே அப்படின்னா படிப்பதற்காக. குச் பைசா அலக் ரஹேங்கே இல்லை குச் பைசா பச்சேங்கே அப்படின்றத சொல்லலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பைசா பச்சாவோ அப்படின்ற ஒரு வேர்பு வந்து சொன்னோம் அப்படின்னா வந்து பைசா பச். ஸோ பச்சோவோ அப்படின்றது தான் வேர்பு. பச்சேங்கே அப்படின்னா எடுத்து வைப்போம், சேவ் பண்ணி வைப்போம். அலக் ரஹேங்கே ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். இந்த ஏங்கே அப்படின்றது தான் ஃப்யூச்சர் டென்ஸை வந்து குறிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுட் ஐட்டம்ஸை தனியாக எடுத்து வைக்கிறதுக்கும் பணம் இந்த மாதிரியெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.